மாவீரர்களை நினைவேந்த தமிழ் மக்களுக்கு முழு உரிமை உண்டு. அனுரகுமார திசாநாயக்கவின் தரப்பு தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் விரிசல், தனிவழி செல்லுமா சிறுபான்மை கட்சிகள்? தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் என்ன? அனுர அரசிடம் ஸ்ரீதரன் கேள்வி. அரசியலில் இடைவேளை எடுத்துக்கொள்ளும் முன்னாள் அமைச்சர். மாவீரர் நாள் பதிவுகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழான கைது எண்ணிக்கை 4ஆக உயர்வு. உடுப்புட்டியில் பறந்த விடுதலை புலிகளின் கொடி, விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார். வாகனத்துக்கு பதிலாக எம்பிக்களுக்கு எரிபொருள் ஒதுக்கீடு, அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. புதிய பிரதம நீதியரசராக முர்து பெர்னாண்டோ ஜனாதிபதி முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம். லாப் சமையல் எரிவாயு விலை திருத்தம் குறித்து விசேட அறிவிப்பு. பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சதி, ஓவல்வே சோபித தேரர். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமையுண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீர தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவு அளித்துள்ளார்கள். இந்த அரசில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர். அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரச நிர்வாகத்தை முன்னெடுப்போம். மேலும் வடக்கு கிழக்கில் மாவீர தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் விவகாரம் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சிறுபான்மை கட்சிகள் விலகிச் செல்லும் தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து போட்டியிட்ட சிறுபான்மை கட்சிகளுக்கு தலா ஒரு தேசிய பட்டியல் நியமனம் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மொத்தம் 5 தேசிய பட்டியல் ஆசனங்களை கிடைத்துள்ள நிலையில் அதனை பங்கிட்டுக் கொள்வதில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. கட்சியின் செயலாளர் ரஞ்சித் பத்தும பண்டார ஐக்கிய மக்கள் சக்தி பெற்ற 5 தேசிய பட்டியல் எம்பி பதவிகளில் ஒன்றுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் எஞ்சிய 4 எம்பி பதவிகளும் எவரும் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது தொடர்பில் அக்கட்சிகள் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர மக்கள் சபை, தமிழ் முற்போக்கு முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சிகளாக செயற்படுகின்றன. கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி எம்பி பதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அக்கட்சியில் போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட்ட எம்பிக்களை தேசிய பட்டியலில் நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியாக போட்டியிட்ட ஏனைய கட்சிகளுக்கு வாக்களித்தபடி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் வழங்கப்படவில்லை. ஆனால் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் சிலரே அந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டனர். அவ்வாறான நிலை இம்முறை ஏற்படக்கூடாது என்பதில் சிறுபான்மை கட்சிகள் தீவிரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தடுப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் சோதனை நடாத்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் நுகர்வோரால் அதிகளவு கொள்வனவு செய்யப்படும் ஆடைகள், நீடித்து நிலைத்திருக்கும் பொருட்கள், மின் உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் தொடர்பான விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த சோதனைகளை மேற்கொள்ளும் போது கடைகளில் குறிப்பிட்ட விலையில் பொருட்களை விற்பனை செய்வதற்கான முறையான விலைப்பட்டியல் வழங்குதல், குறிப்பிட்ட விலையில் பொருட்களை காட்சிப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகியவற்றின் மூலம் வழக்கமான வர்த்தகம் நடைபெறுவதை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதேவேளை காலாவதியான மற்றும் மாற்றப்பட்ட தகவல்களுடன் பல பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கடந்த சில நாட்களாக சோதனையிடப்பட்ட மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள் விசேட அவதானத்துடன் சுற்றி வளைக்கப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தவிர மொபைல் வர்த்தகர்கள் மற்றும் விற்பனை போன்ற நடவடிக்கைகளில் ஆணையம் சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அலுவலக நேரத்தில் இது தொடர்பாக புகார்கள் இருந்தால் 1977 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம் என ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அலுவலகம் அல்லாத நேரங்களில் மக்கள் தமது முறைப்பாடுகளை நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை ரத்து செய்து மாகாண சபை முறைமையை இல்லாதொழித்தால் தமிழர்களுக்கு வழங்கும் தீர்வு என்ன எனவும் எதிர்வரும் தேர்தல்களில் ஜனாதிபதிக்கு தமிழர்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பின் 13வது திருத்தம் ரத்து செய்யப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் வினவப்பட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் முழுமையான அதிகார பகிர்வுக்கான அம்சமாக இருக்கவில்லை. இருப்பினும் மாகாண சபைகள் ஊடாக தமிழர்களுக்கான அதிகாரங்கள் பாதுகாக்கப்பட்டது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன அரசியலிலிருந்து இடைவெளியை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் 3/2 பெரும்பான்மையை வழங்கி புதிய கொள்கைகளை கொண்ட அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை வழங்கப்பட்டது. நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்குரிய தீர்வு தங்களிடம் உள்ளதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனநாயக ரீதியில் இடமளிக்க வேண்டும் என்பது எமது பொறுப்பாகும். இந்த நிலையில் எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலும் நான் ஈடுபடப் போவதில்லை. நான் எந்தவொரு அரசியல் கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை. ஒரு கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் 3ஆம் தேதி நாட்டில் இருந்து வெளியேற உள்ளேன். ஆகையால் அரசியலிலிருந்து தற்காலிக இடைவெளி ஒன்றை பெற்றுக்கொள்ள உள்ளேன் என பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான தகவல்களை இணையத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அரசியல்வாதியும் பிரபல தொழில் முனைவோரும் சமூக ஊடக ஆர்வலருமான கிலம் ஜெயசுமனவை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீர தின நிகழ்வுகள் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை மேற்கொண்டு பொதுமக்கள் மத்தியில் அமைதியற்ற சூழலை ஏற்படுத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட கிலம் ஜெயசுமன கொழும்பு கோட்டை கணனி குற்றப்பிரிவினரால் CCDAயில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அனுர் அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் மாவீரர் நாள் பதிவுகள் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுன்னாகம், மருதானை மற்றும் பத்தேகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதா நிலையில் குறித்த நபர் 4ஆவதாக கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னத்துடனான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டமை மற்றும் புலிகளின் கொடியினை பறக்க விடப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகளை வெல்வெட்டித்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். உடுப்பிட்டி பகுதியில் கடந்த 26ஆம் தேதி புலிகளின் சின்னத்துடனான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. மறுநாள் 27ஆம் தேதி ஒரு இடத்தில் புலிக்கொடி பறக்க விடப்பட்டது. இவை தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து போலீசார் அவ்விடத்துக்கு சென்று அவற்றை அகற்றியதுடன் அவற்றை சான்று பொருட்களாக போலீஸ் நிலையம் எடுத்து சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் மாற்றப்பட்டுள்ளதாக அரசாங்க உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு உத்தியோகபூர்வ வாகனத்தை வழங்குவதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்தும் தனியார் வாகனங்களுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்க அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் கட்சியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் முடிவை அரசாங்கம் மாற்றியமைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு அமைச்சரவை கடமைகளுக்காக உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட தொகுதிக்கு செல்வதற்கு வாகனம் தேவைப்படுவதால் அரசாங்கம் வழங்க தீர்மானித்த உத்தியோகபூர்வ வாகனத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தெரிவித்தது. இதேவேளை கடந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை தற்போதைய அரசாங்கம் வழங்காது என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 5 வருடங்களுக்கு ஒரு முறை அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் இம்முறை அவ்வாறான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர்களுக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என கொழும்பு ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் 3 வருடங்களுக்குள் மின்சார கட்டணத்தை 30% மேலாக குறைக்கும் என வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார்.
செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியை மேம்படுத்த 5 ஆண்டு திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். ஜனாதிபதியின் வாக்குறுதியின்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக அடுத்த 3 ஆண்டுகளில் 30% அதிகமான மின் கட்டணத்தை குறைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கணிசமாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முருது பெர்னாண்டோ இன்று சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார். இதற்கான நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இடம்பெற உள்ளது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்ற நிலையில் முருது பெர்னாண்டோ இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டார். 1985 ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட இவர் 1997 ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2014 ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார். 2018 ஆண்டு மார்ச் மாதம் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்ட அவர் 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பதில் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டார். இந்த நாட்டின் பிரதம நீதியரசராக பதவியேற்கும் 2வது பெண்மணியாக முருது பெர்னாண்டோ வரலாற்றில் இடம் பிடிக்கவுள்ளார். லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையை மாற்றியமைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாப்ஸ் நிறுவன குழுமத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியான நிரோசன் ஜே பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை 22,000 மெட்ரிக் டன் எரிவாயு இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடு முழுவதும் எரிவாயு விநியோகம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் சுமார் 1,00,000 விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 3000 மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதாந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணித்திருந்தார். இந்த உத்தரவு சமையல் எரிவாயு வழங்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்துக்கு பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமையல் எரிவாயு வழங்குனர் குறைந்தபட்சம் 7,500 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சில தரப்பினர் பௌத்தர்களிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு சதி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கலாநிதி ஓமல்பி சோபித தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர் புலம்பிய தமிழ் அமைப்புகள் இந்த சதி திட்டங்களுக்காக வரையறையின்றி நிதியளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சில கட்டுக்கதைகளால் மத நம்பிக்கைகளை மட்டுப்படுத்த முடியாது. இவ்வாறான மட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு சில சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வேலை திட்டத்தின் முதற்படியாக பௌத்தர்களுக்கு இடையில் பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்கள இனத்தவர்களுக்கு இடையிலான பழம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்டுக்கதைகளை நம்புவது போன்று மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம் என்பன செல்லுபடியேற்ற நூல்களாகிவிடுகின்றன. இதன் பின்னர் வரலாறு பொய்யாகி போவதுடன் இந்த மண்ணின் மூத்த குடிகளான சிங்களவர்களுக்குள்ள உரிமையும் இல்லாது போகும். இந்த பிரிவினை செயற்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய செலவில் முன்னெடுக்கப்படுகின்றன. கல்கிரியாம பகுதியில் பல ஏக்கர் கணக்கில் ஹெலகம என்ற குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதிகளவு பணத்தை செலவு செய்துள்ளன. இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளதாக கலாநிதி ஓமல்பி சோபித தேரர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த தினத்தை தமிழின தேசிய தலைவர் என்ற ரீதியில் அனுஷ்டித்ததாகவும், ஏனெனில் அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தமிழின தேசிய தலைவர் என்ற ரீதியிலேயே தலைவர் பிரபாகரனுடன் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். பிரபாகரனின் 70வது பிறந்த நாளை அவருடைய இல்லத்தின் முன் அனுஷ்டித்தமை தொடர்பாக வெல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட போது அவர் இதனை போலீசாரிடம் தெரிவித்ததாக அவர் வெளியிட்டுள்ள ஒளிப்பதிவில் தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், வணக்கம். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய 70வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டதனுடைய விளைவாக வெல்வெட்டித்துறை போலீசார் நேற்று முன்தினம் 10 இளைஞர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து மூவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து அனுப்பியிருந்தார்கள். நேற்றைய தினமும் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்திருந்தன. இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் என்னை தொடர்பு கொண்ட போலீசார் போலீஸில் 10 வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு அழைத்த பொழுது எனக்கு உடல் சரியில்லாத காரணத்தால் என்னால் வர முடியாது, வேண்டுமென்றால் நீங்கள் எனது இல்லத்துக்கு வாருங்கள் என்று சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நண்பகல் 12 மணிக்கு வந்தவர்கள் வந்து 1 மணி வரை சிரேஷ்ட இன்ஸ்பெக்டர் உட்பட அந்த குழுவினர் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உறவினர் என்ற காரணத்தால் தான் நீங்கள்
பிறந்த நாளை அனுஷ்டித்தீர்களா என்று கேட்ட கேள்விக்கு நான் சொல்கின்ற பொழுது, உறவினர் என்பதற்கு மேலதிகமாக தமிழ தேசிய இனத்தின் தலைவராக அவரை கருதுகின்ற காரணத்தால் தான் நாளதை அந்த பிறந்த விமர்சையாக கொண்டாடி இருந்தோம். ஏறவாறு கூறுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், அவர் தமிழ தேசிய தலைவராக இருந்த காரணத்தால் தான் மேதகு பிரபாகரன் அவர்களுடன் அன்றைய இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு சமாதான ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருந்தார் என்ற விடயத்தையும் கூறியிருந்தேன். அதுபோல அதிலே அந்த ஒரு பேனர் ஒன்று அவருடைய வீட்டு சுவரிலே பதிக்கப்பட்டிருந்தது. அதிலே அவருடைய அரைவாசி உடைஞ்ச நிலைமையில இருந்த வீட்டினுடைய புகைப்படம், தலைவருடைய திருவுப்படம், அதே போல தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லம் என்று தமிழிலும், தமிழ் இல்லம் நேஷனல் லீடர் His Excellency மேதகு வி பிரபாகரன் lived in this house. ஆங்கிலத்திலும் எழுதப்பட்ட அந்த பதாகை ஒட்டப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தை அகற்ற வேண்டும் என்று போலீசார் வற்புறுத்தி அகற்றி அதன் பின்னர் தான் அந்த நிகழ்வுகள் நடைபெற்றன என்ற விடயத்தை கூறியிருந்தேன். அதே போல மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள், கணித கொம்பாஸ் உபகரணங்கள் 70 ஆகியவற்று, அதே போல 70 அபியாச கோப்பிகள், 70 தென்னங்கன்றுகள், மரக்கன்றுகள், இனிப்பு வகைகள், கேக் போன்ற கொடுக்கப்பட்டன. பட்டாசு வெடிக்கப்பட்டது. இவ்வாறு விமர்சையாக வயதானவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் என்று பலரும் கலந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, ஜோதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய விதத்திலே எழுச்சியுடன் அந்த பிறந்த தின நிகழ்வு நடைபெற்றது. அதை அவர்கள் பொறுக்க முடியாமல் தென்னிலங்கையில் இருந்து இவர்களுக்கு கிடைத்த அழுத்தம் என்ன காரணமோ தெரியவில்லை, அல்லது மேலிடத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக இதை பற்றி விவரமாக கிளறி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். இதில் பின்னணி தெரிகிறது. இவர்களுடைய சாயம் வெளுக்கிறது. இன்றைக்கு புதிய அரசாங்கம் வந்துவிட்டது, எல்லாம் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சம்பவம் நல்ல ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. இவர்கள் நடவடிக்கைகளை என்ன இருந்தாலும் இந்த நிலைமைகளை நாங்கள் எதிர்கொள்வோம். எந்த விளைவுகளை ஏற்பட்டாலும் பரவாயில்லை. நாங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் இந்த ஆவியர் தின நாள் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க முடியும் என்று சொன்னவர்கள் பிறந்த நிகழ்வை பார்த்து அவருடைய திருப்படத்தை பார்த்து கூட இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றால் எங்கே போகின்றது? அவர் ரோஹண விஜயவராவுடைய புகைப்படத்தை பார்த்து மக்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகின்றோம். இவர்கள் ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டியிருக்கிறது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.